நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ எனக்கு முன்னால் பேசினார் விவேக் அவர்கள். நாங்கள் ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸு. When the thick friends, sometimes you speak what is real, sometimes you speak what should be. So I thank Vivek sir. Now, இங்கு திரளாக கூடியிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, மாணவர்களே மற்றும் சிறப்பு அழைப்பார்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். And I see Chancellor of Bharat University, Sandeep Anand, Ranganathan avargal TS, and Sri Lakshmanan and Ram, Lakshman and Ram. First time I am seeing together Ram and Lakshman. And Srimati Kalayar, Sri K.V. Subbaya, Trivula Jayasingha, Nadasarma exponent. It's a great privilege for me to greet him. And above all, when I entered in this hall, the Kamaraj Arangam, I was thinking, Samangudi Srinivasa தோணியில் பாடுறார் ஒருவர். செம்மங்குடி சார் தான் பாடுறாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் பத்மபூஷன் PS நாராயணசுவாமி அவர்கள் மியூசிக் லெஜெண்ட் பாடிக்கொண்டிருந்தார்கள். அவருடன் பல நூற்றுக்கணக்கான பேர் சேர்ந்து பாடினார்கள். அண்ட் சரவணன், எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நண்பர்களே, நான் இந்த அரங்கில் நுழையும் போது சங்கீத கலாநிதி செம்மங்குடியின் பிரதான சீடர் பத்மபூஷன் PS நாராயணசுவாமி அவர்கள் மற்றும் அவரது இசைக்குழுவினர் எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக தியாகராஜ சுவாமிகளின் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் ஒரு கீர்த்தனையான எந்தனோ மகானுபாவுலு அந்தரிக்கு வந்தனமுழு சிறப்பாக இசைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் அப்படியே மறந்து போயிட்டேன். அங்கே போகிற வழியில் எங்கே இருக்கோன்னு தெரியாது. அவரது இன்னிசையை பார்த்தபோது நான் ஒரு முறை அவர் இன்னிசையை, அதாவது நாராயண சாருடைய இன்னிசையை பார்க்கும்போது நான் ஒரு முறை பாராளுமன்றத்தில் எழுதி படித்த கவிதை நினைவுக்கு வருகிறது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த கதையின் தலைப்பு இலட்சியம். கதையின் தலைப்பு லட்சியம். என்னோட யங் ஃபெல்லோஸ் கேன் ஜாயின் மீ இஃப் யூ வாண்ட். ஓகே, அந்த கவிதை லைக் திஸ். நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன். எங்கு இருக்கிறது இலட்சிய சிகரம் என் இறைவா, இலட்சிய சிகரம் என் இறைவா. நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன். எங்கிருக்கிறது அறிவிப்புதல் என் இறைவா. நான் நீந்திக் கொண்டே இருக்கிறேன். எங்கு இருக்கிறது அமைதி தீவு என் இறைவா. நான் நீந்திக் கொண்டே இருக்கிறேன். எங்கிருக்கிறது அமைதி தீவு என் இறைவா. இறைவா, 125 கோடி மக்கள், 125 கோடி மக்கள் லட்சிய சிகரத்தையும் அறிவிப்புதையையும் இன்ப அமைதியையும் உழைத்தடைய அருள் புரிவாயாக. இதுதான் என்னுடைய கவிதை. உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள்.